டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3x3 வந்துட்டு ரூபிக்ஸை வந்துட்டு எப்படி நம்ம டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணுறது. ஏன்னா சில காரணங்களுக்காக என்னென்னா உங்களால் வந்துட்டு 3x3 ரூபிக்ஸை ஜாயின் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ உங்களுக்கு தேவைப்படலாம். இல்லாட்டினா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லூஸாக இருக்குது, அதை டைட் பண்ணணும். இல்லை ஏதாவது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிலிங் ஏதாவது பண்ண வேண்டியிருக்கும், இல்லாட்டினா அதில் ஏதாவது தூசி இருக்கும், எல்லாத்தையும் துடைக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை டிஸ்மேண்டில் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜிக் ரூபிக்ஸ் க்யூபே தவிர இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ரூபிக்ஸ் க்யூப் கிடையாது. பேசிக்காக மார்க்கெட்டில் இப்போ நம்ம வாங்கக்கூடிய ஒரு 200, 300, 400 ரேஞ்சில் வாங்கக்கூடிய க்யூபோட உள்ள இருக்க க்யூப் மாதிரியான ஒரு விஷயம். இதை வந்துட்டு அசம்பிள் பண்ணுறது, டிஸ்மேண்டில் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா பேசிக் லெவல் க்யூபை வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டியில் அது இருக்கும். இதில் வந்து ஸ்ப்ரிங்கு யூஸ் பண்ணுறாங்க, அது போல்ட் நட் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேக்னெட் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது அந்த மாதிரியான இதுக்கான க்யூபு கிடையாது. இது பேசிக் லெவலில், ப்ராக்டிக்ஸ் லெவலில் நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய க்யூபை எப்படி நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லேயரை என்ன பண்ணணுன்னா 2 லேயர் அப்படியே வச்சுட்டு ஒரு லேயர் என்ன பண்ணணும் 45 டிகிரி திருப்பிடணும். ஸோ 45 டிகிரி இஸ் அ ரைட் திங். இங்கே திருப்பிட்டு எப்போவுமே இந்த கார்னர் தான் எடுக்கணும், இல்லாட்டினா இந்த கார்னர் எடுக்கலாம். இந்த ஒரு கார்னரை முதல்ல ரிமூவ் பண்ணிங்கன்னா சரியாகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் இதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணாலே உங்களுக்கே தெரியும், பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நீட்டாக வந்துடும். இதில் என்ன பண்ணணும், லூஸ் பண்ணிட்டாலே இது நல்லா ஆட ஆரம்பிச்சிடும். அப்படியே இதுலேருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இவ்வளோ தான். ஜஸ்ட் நோ பண்ண வேண்டிய ஒர்க்கு 45 டிகிரி திருப்பிட்டு ஃபுல்லாக நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இது லூஸாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்படியே எடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்டு தென் ஒவ்வொரு இதாக நீங்கள் எடுத்துடலாம். ஈஸியாக எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி பிரித்து வச்சுருக்கோம் அப்படின்னா, ஒயிட்டில் ட்ரிபிள் கலர்ஸ் ஃபுல்லாக 3 கலர்ஸ் சேர்ந்துருக்கிறது பூரா வந்துட்டு ஒரு 4 பீஸ் இருக்குது, அது தனியாக வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் 2 கலர்ஸ் க்யூப் மட்டும் 2 கலர்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய க்யூபை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இதில் 2 கலர்ஸ் ஒயிட்டு அண்டு எல்லோ இல்லாத கலர்ஸ் வந்துட்டு 4மே தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் எடுத்து வச்ச மாதிரியே எல்லோவில் இருக்கக்கூடிய 3 கலர் க்யூபை பூரா தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதன் போக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது ஒயிட்டோட 2 கலர்ஸ் இருக்கிற மாதிரியான க்யூபை தனியாக வச்சுருக்கோம். இது போக இங்கே இருக்கக்கூடிய சென்டரில் நம்ம இங்கே இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு வீல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்துட்டு ரூபிக்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ப்ரிங்கு முதற்கொண்டு நீட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங்கோடு இருக்கும். இதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே கிளியராக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், இது எப்படி வந்துட்டு அசம்பிள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்டர் வீல் பார்த்துக்கணும். இந்த சென்டர் வீலில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஹோல்ஸ் வந்துட்டு 1, 2, 3, 4, 5 and 6. அதாவது நம்ம க்யூபை வந்துட்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான மெத்தடில் இருக்குது. இங்கே பாருங்கள், சென்டரில் இருக்கக்கூடிய அந்த லாக் மாதிரி கூட நமக்கு வேரியஸ் கலர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட்டை வந்து இங்கே ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? ஒயிட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிவர்ஸில் கொடுத்துருக்கோம். இப்படி ஜாயின் பண்ணிடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து உல்ட்டாவாக நம்ம ஜாயின் பண்ணணும். அப்படி திருப்பி வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான பொசிஷனில் வந்து நிற்கும். இதோட கேப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அப்புறம் டைட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அது வந்து நிற்கிற அளவுக்கு முதல்ல பார்த்துடணும். கலரிங் வந்துட்டு சேர்த்து வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒயிட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் எப்போவுமே என்ன வரும் பார்த்திங்கன்னா எல்லோ தான் வரும்.
எல்லோ தான் வரும். எல்லோவை நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட்டு இப்படி ஒயிட்டு மேலே இருக்கும், எல்லோ கீழே இருக்கும். இப்போ நான் எப்படி பண்ணலான்னா ஒயிட்டுக்கு இந்த சைடில் வந்துட்டு ப்ளூ கொடுக்குறேன். அப்போது அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே க்ரீன் வரும். அதுக்காகத்தான் ப்ளூ. டைட் அப்புறம் பண்ணிக்கலாம். ப்ளூ கொடுத்துட்டேன். இதுக்கடுத்து ஆப்போசிட்டில் க்ரீன் வரும்னு சொன்னேன். ஆப்போசிட்டு ப்ளூக்கு ஆப்போசிட்டில் க்ரீன் கொடுத்துட்றோம். இந்த மாதிரி ஏற்கனவே கொடுத்துருந்ததெல்லாம் வெளியே வருது. கம் மாதிரி கொடுத்து தான் முதல்ல லாக் பண்ணியிருப்பாங்க இதை அசம்பிள் பண்ணுறப்போ. இப்போ நம்ம அதெல்லாம் பண்ணலை. பார்த்தீங்கன்னா இப்போ ஒயிட் எல்லோ சேர்த்துட்டோம், ப்ளூ அண்ட் க்ரீன் சேர்த்துருக்கோம். எப்போயுமே ப்ளூக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்துட்டு ஆரஞ்சு கலர் தான் வரும். அதனால் ஆரஞ்சு முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு நான் சும்மா லைட்டாக தான் டைட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவும் என்ன வரும்னு பார்த்திங்கன்னா ரெட்டு வரும். இந்த காம்பினேஷன் மறந்துட வேணாம். என்ன காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ஒயிட் டாப்பு, எல்லோ பாட்டம், பேக்கில் வந்துட்டு ப்ளூ வச்சுருக்கேன். அதோட ஃப்ரண்டில் வந்துட்டு க்ரீன் இருக்கும் ஃப்ரண்டில். பேக்கில் ப்ளூ, பாட்டம் வந்துட்டு எல்லோ, மேலே வந்துட்டு ஒயிட், ரைட் சைடில் வந்துட்டு ஆரஞ்சு, லெஃப்ட் சைடில் வந்துட்டு ரெட்டு. இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா க்யூப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண முடியும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு ரெடி ஆகலாம். இப்போது இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லோ இருக்குது, இங்கே வந்துட்டு ப்ளூ இருக்குது. எல்லோ, ப்ளூ அண்டு ஆரஞ்சு, எல்லோ, ப்ளூ அண்ட் ஆரஞ்சு அப்படின்ற கான்செப்ட் இருக்கிறதுனால இப்போ நம்ம இதை என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு எடுக்கிறேன். இப்போது எல்லோவில் இருக்கக்கூடிய 3 கலர் க்யூப்லேருந்து ஒரு க்யூப் எடுக்கிறேன். அந்த க்யூப் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு, ப்ளூ அண்டு எல்லோன்ற மாதிரி இருக்குது. அதனால் அந்த சைடு நான் திருப்பிக்கிறேன். ரெட்டு, ப்ளூ அண்ட் எல்லோ, ரெட்டு, ப்ளூ அண்ட் எல்லோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நிற்கும். இது எப்படி வச்சுருங்க, சரிங்களா? அதுக்கடுத்து இதே இடத்துல ப்ளூவோட வேறு என்ன சேர வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளூவோட 2 கலர்ஸில் என்ன எடுத்துக்கணும்னா நம்ம எல்லோ தான் நம்ம எடுத்துக்கணும். எல்லோ வந்துட்டு அடியில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே கரெக்டாக எல்லோவுக்கும் மேட்ச் ஆகுது. இதுக்கடுத்து இந்த கார்னர் க்யூப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ப்ளூ, ஆரஞ்சு அண்ட் எல்லோ, ப்ளூ, ஆரஞ்சு அண்ட் எல்லோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது ப்ளூ, ஆரஞ்சு அண்ட் எல்லோ. இப்போ வந்துட்டு இந்த இது முடிஞ்சிடுச்சு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போது எதை சேர்க்க போகிறேன் அப்படின்னா இந்த பீஸுக்கு சேர்க்கணும். அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸு ஆரஞ்சு அண்டு எல்லோ. ஆரஞ்சு அண்ட் எல்லோ இங்கேருந்து எடுக்கிறேன். ஆரஞ்சு அண்ட் எல்லோ அடியில் வரணும், ஆரஞ்சு வந்துட்டு தெரிகிற மாதிரி இருக்கணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி போயிட்டு இப்படி நம்ம திருப்பிக்கலாம். ஓகேவா? திருப்பியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்குற வரையும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓரளவுக்கு அது அசம்பிள் ஆனதுக்கப்புறமேட்டு தான் அது ஃப்ரீ ஆகும். அது வரையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணி பிடிச்சி தான் நம்ம ஆகணும், சரிங்களா? பாருங்கள், ஒரு லேயர் சேர்க்குற வரையும் சிரமமாக இருக்கும். அது வந்து எல்லோ லேயர் சேர்க்குற வரையும் அப்படி இருக்கும். இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் மாதிரி பண்ணிடலாம். 3 சேர்த்துட்டிங்கன்னா அது அப்படியே வரிசையாக அடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போய்டும்.
இப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரணும்னு பார்த்துருங்க டக்குன்னு. என்னென்னா எல்லோ அண்டு ரெட்டு, எல்லோ அண்டு ரெட்டு வரணும் அப்படின்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு ரெட்டில் 2 கலர்ஸ் எடுக்கிறேன். எல்லோ அண்டு ரெட்டு 2 கலர்ஸ் எடுத்துட்டேன். எல்லோ அந்த பக்கம், ரெட்டு இந்த பக்கம். ஓகே, இது முடிஞ்சு. இப்போ இதுக்கடுத்து என்ன வரணும்னா இந்த இடத்துல ஒரு க்யூப் வரணும். அதுக்கு முதல்ல இங்கே 2 கலர் க்யூபை நான் சேர்த்துட்றேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோ வித்து ஆர் க்ரீன். எல்லோ வித்து க்ரீன் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எல்லோ வித்து க்ரீன். அதை நான் என்ன பண்ணுறேன்னா க்ரீன் மேலே வரணும், எல்லோ வந்துட்டு கீழே வரணும். இது இப்படி வச்சு இங்கேருந்து என்ன பண்ணுங்கன்னா சேர்த்து இப்படி கொண்டு வந்துடுங்க. முடிஞ்சு. இப்போ இது வந்துட்டு எல்லோவோட ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இது போக வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னர் க்யூப் வந்துட்டு என்ன வரணும் அப்படின்னா க்ரீனோட ரெட்டு எல்லோ வரணும். க்ரீனோட ரெட்டு எல்லோ வரணும். அப்போ அதுதான் இங்கே இருக்குது. க்ரீன் ரெட்டு எல்லோ அந்த இதை வந்துட்டு நம்ம இப்போது சேர்த்தாச்சு. இதை இங்கே சேர்த்துட்டோம். அண்ட் அனதர் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ. க்ரீன் ஆரஞ்ச் அண்ட் எல்லோ அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் இந்த இருக்குது, ஆரஞ்ச் எல்லோ. இப்போ நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ பீஸ் கரெக்டாக சேர்த்துருக்கோம். இங்கே க்ரீன் இருக்குது, இங்கே ஃபுல்லாக ஆரஞ்சு இருக்குது, இங்கே ப்ளூ இருக்குது, இந்த இடத்துல ஃபுல்லாக ரெட் இருக்குது. இப்போது கடைசி லேயருக்கு சேர்த்தாச்சு. இனி நம்ம சேர்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அது வாட்டுக்கு அப்படியே அசம்பிள் ஆகி நிற்கும். இப்போது ஒவ்வொன்றிலையும் இருக்கக்கூடிய சென்டர் க்யூபை, தட் மீன்ஸ் மிடில் லேயர், செகண்ட் லேயரில் இருக்கக்கூடிய க்யூபை மட்டும் நம்ம சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த 4 பீஸுமே இங்கே தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன் அண்ட் ரெட்டு, ரெட் சைடு அந்த பக்கம் வருது. க்ரீன் அண்ட் ரெட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ. அடுத்து ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. இந்த மாதிரி ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுலாம். ஆரஞ்சு அண்டு க்ரீன். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இப்போ டைட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அடுத்து சேர்க்கறது தான் கொஞ்சம் நம்மளுக்கே சிரமமாக இருக்கும். ஏன்னா டைட் கிடச்சிருச்சு இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒயிட் பீஸை நான் சேர்க்க ஆரம்பிக்கிறேன். ஒயிட்டில் வந்துட்டு ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஒயிட் வித்து க்ரீன் அப்படின்ற மாதிரி கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்க்குறேன் ஒயிட் வித்து க்ரீன் அப்படின்ச்சு. அடுத்து ஒயிட் வித் க்ரீன் எடுத்ததுனால இங்கே இந்த சைடில் இருந்து இந்த காம்பினேஷனில், அதாவது ஒயிட்டு க்ரீன் அண்டு ரெட்டு இருக்கக்கூடிய காம்பினேஷனில் ஒரு க்யூப் எடுத்துக்கிறேன். அந்த க்யூபு இந்த இருக்குது. இதை வந்துட்டு இந்த இருக்குது. இதை நம்ம எடுத்துகிட்டு ஜாயின் பண்ண முயற்சி பண்ணலாம். பார்த்திங்கன்னா இது ரெண்டும் ஒரே மாதிரி கலரில் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ரெட்டு இந்த இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணுன்னா லைட்டாக அப்படி திருப்பிட்டு சேர்க்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா இது ஏற்கனவே கொஞ்சம் லூஸ் விட்டுருப்போம், அந்த லூஸை என்ன பண்ணுன்னா டைட் பண்ணிக்கலாம். இதுக்கடுத்து இந்த க்யூபையும் நம்ம சேர்த்துடலாம். தட் மீன்ஸ் ஆரஞ்சு வித்து ஒயிட்டு அண்டு தென் க்ரீன். ஆரஞ்சு வித் ஒயிட் அண்ட் க்ரீன் அப்படின்றது ஆரஞ்சு வித் ஒயிட் அண்ட் க்ரீன் இங்கே இருக்குது. ஆரஞ்சு ஒயிட் அண்ட் க்ரீன் சேர்த்தாச்சு. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இந்த இருக்குது. சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக வந்துட்டு நமக்கு சேர்க்க வேண்டிய க்யூப்ஸ் பூரா 3 க்யூப் தான். அந்த 3 க்யூப் இங்கே தனியாகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு இங்கே ஒயிட்
ரெட் அண்ட் ப்ளூ, ஒயிட் அண்ட் ரெட்டு, ஒயிட் ப்ளூ அண்ட் ரெட் வந்துட்டு இந்த இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே அசம்பிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போது இங்கே வந்துட்டு இந்த 2 கலர்ஸ் சேர்க்குறது இப்போ அதுவும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே தள்ளணும். இந்த 2 நாபு மட்டும் உள்ளே போகிற மாதிரி வச்சிட்டோன்னா அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது இப்போ இப்போயே டைட்டாக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா க்யூபை வந்துட்டு ஒரு 45 டிகிரி லைட்டாக திருப்பிட்டிங்கன்னா இந்த கேப் வந்து உங்களுக்கு நிறையாவே கிடைக்கும். 45 டிகிரி திருப்பிட்டு உள்ளே சேர்க்குறது ரொம்ப ரொம்ப யூஸ். இப்போ கடைசி க்யூபை சேர்க்குறது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம இந்த க்யூபுக்கு டைட்டாக மட்டும் இல்லாட்டினா நம்ம க்யூப் வந்து என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்கும் போதே பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள் இவ்வளோ பெரிய சைஸாக இருக்குது, இதுக்குள்ளே தான் போகணும். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணணும்னா புஷ் பண்ண பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கலரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து கலரிங் எடுத்துக்கணும். ஒரு க்யூபு மாற்றி நீங்கள் பண்ணாலுமே என்ன ஆகும்னா செட் ஆகி பார்த்திங்கன்னா இப்போ டைட்டாக எல்லாமே அசம்பிள் ஆகிடுச்சு. இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு சென்டருக்கு ஏற்றாப்புல நம்ம பண்ணிட்டோம். ஆனால் சென்டரோட அந்த கேப்பை வந்துட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணலைன்னா கேப்பை வந்துட்டு இதை நான் போடல. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ டைட் பண்ணணுமே அப்படின்றக்காக தான். ஓகே, டைட் பண்ணுறது இனி நீங்கள் நீட்டாக டைட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்னா வந்துட்டு டைட்டிங் வந்துட்டு நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு ரொட்டேட் பண்ணவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது வாட்டு கான்ஸ்டண்ட்டாக நிற்கும். இல்லை ரொட்டேட் பண்ண முடிஞ்சாலும் ரொம்ப டைட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்புற அளவுக்கு நல்லா டைட்டிங் இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க, போதுமானதாக இருக்கும். இப்போது இது என்ன பண்ணிடலாம்னா நம்ம கேப்பை வந்துட்டு இந்த கேப்பை எடுத்து என்ன பண்ணலாம்னா அதில் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ரீன், அடுத்து ஒயிட்டு, அடுத்து ஆரஞ்சு, yellow அண்ட் ப்ளூ. இப்படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைட்டாக இருக்குது, எனக்கு திரும்ப டைட்டாக இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இதில் கரெக்டாக அந்த கேபை மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு கேப் இங்கே தெரியும், பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருந்தாங்க. ஓகே, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு நல்லா தெரிகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக ஓப்பனரை வச்சு இங்கே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்துட்டு லூஸ் பண்ணுறது டைட் பண்ணுறது பண்ணிக்கலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு நீடட் இருக்குது அப்படின்னா ரூபிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு இன்னுமே நிறைய அப்டேட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஐகோ டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்கள் ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.